முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நிறைவு பெற்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷாத் இணைகிறார். நௌஷாத், வணக்கம். அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்ன? பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் தேதி, பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் மற்றும் அறிவிப்புகள் குறித்து என்னென்ன ஆலோசிக்கப்பட்டது? விவரங்கள் என்ன? வணக்கம் எலியரசி. தமிழக முதலமைச்சர் தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டம் சரியாக 11 மணி அளவில் தொடங்கியது. இன்று அனைத்து துறை சார்ந்த அமைச்சரும் பங்கேற்றிருந்தார்கள். ஏற்கனவே திமுக அரசு அமைந்தவுடனே பல்வேறு வாக்குறுதலை கொடுத்து அவர்கள் குறிப்பாக ஆட்சியை கைப்பற்றது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கணும். அந்த நிலையில் இன்னும் தேர்தலுக்கு ஓராண்டே இருக்கும் நிலையில் அந்த வாக்குறுதி மூலியமா நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா, மேலும் அந்த வாக்குறுதி செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் சேர்ந்திருக்கிறது உள்ளிட்ட குறித்து முதல்வர் அனைத்து அமைச்சரும் கேட்டிருந்தார். அதை தாண்டி துறை சார்ந்த அறிவிப்புகள் என்பது ஒவ்வொரு பட்ஜெட்டில், தமிழ்நாட்டில் பட்ஜெட்டில் மானியக்குழு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு என்பது மிக முக்கியமாக அது முடிவு சூழல் இருக்கிறது. அடுத்த பட்ஜெட் குறிப்பாக கடந்த ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்தார். அதுக்கு ஒரு ஆண்டிற்குள் அந்த அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, எந்த அளவுக்கு மக்கள் பயன்பெற்றிருக்கார் உள்ளிட்ட குறித்து முழுமையான தகவலை முதல்வர் கேட்டிருந்தார். மேலும் மத்திய பட்ஜெட் ஏற்கனவே தாக்கல் செய்த நிலையில் அது தமிழக ஒதுக்கிய நிதி எவ்வளவு, அந்த நிதி போதுமானதாக இருக்கிறதா, ஏற்கனவே என்னதான் பட்ஜெட் தமிழக குறிப்பாக யூனியன் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாலும் கூட அது தமிழகத்துக்கு எந்த ஒரு நிதியும் ஒதுக்கப்படவில்லை விமர்சனம் என்பது மிக முக்கியமாக வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் அதை ஈடு செய்வதற்கான நிதியை எவ்வாறு பெற வேண்டும் உள்ளிட்டவை குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து அமைச்சரிடமும் மற்றும் அதிகாரியிடம் முதல்வர் கேட்டிருந்ததாக மற்றும் அதற்கான தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது நிதியை கூடுதல் கூட்டுவது எப்படி, மேலும் துறைகளுக்கு ஒதுக்கும் நிதி எவ்வளவு என்பதை குறித்து ஆலோசனை செய்திருப்பதாக ஒரு தகவலானது வெளியே இருக்கிறது. எல்லையரசி. நௌஷாத், குறிப்பாக தமிழ்நாட்டில் புதிதாக தொடங்கப்பட உள்ள தொழில்கள், விரிவாக்கம் செய்யப்பட உள்ள தொழில்களுக்கு அளிக்கப்பட்ட ஒப்புதல் குறித்தான விவரங்கள் என்ன? குறிப்பாக இந்த அமைச்சரை கூட்டத்தை பொறுத்தவரைக்குமே, அதாவது புதிதாக முதலீடுகள் செய்வதற்கு வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒப்புதல் வழங்குவதற்கு தான் அறிவிப்பு வெளியாகும் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் மாறாக புதிய முடிவை ஒப்புதலை அமைச்சரவை வழங்கியிருக்கிறது. என்னவென்றால், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த சர்க்கார் பட்டா என்பதை வகை மாற்றம் செய்து அந்தந்த உரிமையாளரின் பெயரில் பட்டா வழங்குவதற்கான அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக குறிப்பாக வருவாய்த்துறை அமைச்சரே பத்திரிகையாளர் சந்தித்தார். மேலும் இந்த பத்திரிகை சந்திப்பின் போது பல சாராம்சங்களை குறிப்பிட்டிருந்தார். என்னவென்றால், அதாவது சென்னை 4 மாவட்டங்கள் பெல்ட் ஏரியா என்று சொல்லக்கூடிய பகுதியில் 32 கிலோமீட்டர் குடியிருப்பவர்களுக்கு ஆக்கிரமிப்பு செய்து நீண்ட நெடிய காலமாக வீடு இருப்பவர்கள், பட்டா பெறாமல் இருப்பவர்கள் சிரமப்படும் அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்யக்கூடிய நிலைமை உள்ளதால் முதலமைச்சர் இடத்திற்கு சென்றுள்ளது. மேலும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் சென்னை 4 மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சரிடம் தெரிவித்திருப்பதாகவும், மேலும் இதன் மூலம் 29,000 பேர் பயனடைவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் 1962 இருந்து 2025 வரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்ததால் இன்று அமைச்சர் இவர்கள் தெளிவான முடிவெடுத்திருப்பதாகவும், மேலும் 6 மாத காலத்திற்குள் பட்டா வழங்க வேண்டும் என ஆணையிட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் இதில் மாவட்ட அளவில் குழுவும் மாநில அளவில் குழுவும் அமைக்கப் போவதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஆங்கிலேய காலத்தில் இருந்த இந்த பட்டா இல்ல இடம் என்பது பட்டா வழங்க ஏற்பாடும், மேலும் இது பொய்க்கால் புறம்போக்கு மற்றும் நீர்நிலை புறம்போக்குகளுக்கு இது ஈடு செய்ய முடியாததும் தெரிவித்திருக்கிறார். இருந்தபோதும் திமுக ஆட்சியில் 10,26,000 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதும் ஒரு வாரத்திற்கு பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்கும் பணி என்பது தொடங்கும் என அமைச்சர் தெரிவித்திருப்பது இது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படும். இருந்தபோதும் இது குறித்துதான் அமைச்சரவையில் ஒப்புதல் முதல்வர் வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நௌஷாத் வழங்க கேட்டோம். நௌஷாத், உங்களுக்கு நன்றி.